நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விசேட ராஜதந்திர குழு. மக்களின் எண்ணத்தை போலீசார் மாற்ற வேண்டும், சந்திரசேகர் அறிவுறுத்தல். அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவு, அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. எரிபொருள் மானியம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர், மக்கள் ஒன்று கூடியமையால் பதற்ற நிலை. மின்சாரம் தாக்கி இறந்த யானையை வெட்டி குளத்தில் வீசிய இராணுவத்தினர் கைது. மனுஷ நாணயக்காரவின் சகோதரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கிளிநொச்சியில் விபச்சார விடுதி சுற்றி வளைப்பு, சிறுமி உட்பட 2 பெண்கள் கைது. 100 கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளை பெற்ற கொழும்பு ரத்தினக்கல் கண்காட்சி. தொடர்வென விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விசேட ராஜதந்திர குழு ஊடாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வுக்கு முன்னர் சிறப்பறிக்கையை வெளியிடவும் இலங்கை அரசு தீர்மானித்துள்ளது என வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சு மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைகளுக்கான அதிகாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இறுதி அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தில் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. எனினும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தில் உள்ள பல விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகளையும் எடுக்கும். எவ்வாறாயினும் பொறுப்பு கூறும் விடயத்தை பிரதிபலிக்கக்கூடிய நேர்மையான அறிக்கையை கூடிய விரைவில் அரசாங்கம் முன்வைக்க உள்ளது. இந்த அறிக்கையானது ஜெனீவாவுக்கு பதிலளிப்பதாக அல்லது எமது அரசின் நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துவதாகவே இருக்கும். குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து அரசின் வெளிப்படைத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையிலேயே எமது சிறப்பு அறிக்கை அமையும். இதற்காக இலங்கையின் விசேட ராஜதந்திர குழு செயற்படும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. போலீசார் தொடர்பில் பொதுமக்களுக்கு எதிர்மறை நிலைப்பாடே காணப்படுகின்றது. அந்த நிலைப்பாட்டையும் மனநிலையையும் போலீசார் மாற்ற வேண்டும் என கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீசாருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் போலீசார் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்றனர் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் போலீசாரை பற்றி நல்ல நிலைப்பாடு உள்ளதா என்று கேட்டால் இல்லை என்பதே பதில். எனவே இந்த எண்ணத்தை மாற்றும் வகையில் போலீசார் இந்த வருடத்தில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்ற வேண்டும். இலங்கை முழுவதும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகளவான வாக்குகள் கிடைத்தன. அந்த மக்கள் ஆணையை காப்பாற்றும் கட்டுப்பாடு எமக்கு உள்ளது. இன்று நான் செல்லும் இடங்களிலெல்லாம் வன்முறை, வாழ்வீடு தொடர்பில் மக்கள் முறைப்பாடுகளை முன்வைக்கின்றனர். இவற்றை கட்டுப்படுத்தி மக்கள் சுமூகமாக வாழ்வதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் பண்டிகை முற்பணத்தை 40,000 ரூபாயாக உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு விடுத்துள்ளது. இலங்கை அரசாங்க அதிகாரிகள் தொழிற்சங்க சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் PAP பஸ்நாயக்க ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் முற்பணமாக வழங்கப்படுகின்றது. எனினும் தற்போதைய பொருளாதார சூழலில் இதனை குறைந்தபட்சம் 40,000 ரூபாவாக உயர்த்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று 10,000 ரூபாவை வைத்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைய சூழலில் குறைந்தது 40,000 ரூபாவது பெற வேண்டும். தேர்தல் பிரச்சாரங்களின் போது அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கியது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என நான் நம்புகின்றேன் எனவும் அவர் தெரிவித்தார்.
நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். காலி கபராத்துவ பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கும் போது குறித்த மானியங்களை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன் செலுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிறு தொழிலாக கடற்தொழிலில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்களுக்கும் நெடுநாள் படகு உரிமையாளர்களுக்கும் குறித்த எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னதாக செலுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் கடற்தொழிலில் ஈடுபடுபவர்களின் உபகரணங்களின் விலை அதிகமாக உள்ளது. குறித்த விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி கிழக்கு மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். அத்துடன் சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி வத்தேகம பிரதேசத்தில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. வத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டலகொட பகுதியில் வசித்த நபர் ஒருவர் கூரிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் வத்தேகம பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் ஆவார். குற்றச் செயல்களுக்கு தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கண்டறிவதற்கான விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வத்தேகம பொது சந்தையில் மீன் வியாபாரியான இவர் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டுக்கு முன்னால் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மலர்சாலையில் இருந்து அவரது சடலம் வத்தேகம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்ட போது குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோரி சில ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வத்தேகம நகரில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை பகுதியில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றில் மின்சாரம் தாக்கி இறந்த யானையை துண்டு துண்டாக வெட்டி குளத்தில் வீசியதாக 3 ராணுவ வீரர்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா ஓமந்தை கொம்பு வைத்த குளம் பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் மின்சாரம் தாக்கி யானை ஒன்று கடந்த மாதம் இறந்துள்ளது. இறந்த யானையை ராணுவத்தினர் துண்டு துண்டாக வெட்டி குளத்திற்குள் வீசியதாகவும் அதன் உடற்பாகங்கள் குளத்தில் காணப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்ததை அடுத்து வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். குறித்த விசாரணைகளை அடைத்து 3 ராணுவ வீரர்கள் நேற்று முன்தினம் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் 3 வரையும் வவுனியா நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் மனச நாணயக்காரவின் சகோதரர் திசர ரோஷன நாணயக்காரவை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கம்பகா நீதவான் நீதிமன்றத்தால் இன்றைய தினம் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திசர இசோர நாணயக்கார கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி மோசடி தொடர்பான முறைப்பாடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பிபிலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் கம்பகா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு பின்னர் அவரை 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பின்லாந்து நாட்டில் தொழில் வாய்ப்பை பெற்றுவர் தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பரந்தனில் விபச்சார விடுதியொன்றை போலீசார் சுற்றி வளைத்து கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது. இதன்போது விடுதியில் இருந்த 2 சிறுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவத்தில் 15 வயதான சிறுமி உட்பட 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி உள்ளிட்ட தமிழர் பகுதிகளின் கலாச்சார சீர்கேடுகளும் குற்றச்செயல்களும் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
கொழும்பு ரத்தின கற்கள் கண்காட்சியில் 100 கோடி ரூபாய் பெறுமதியான பரிவர்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தின கற்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி வார இறுதி நாட்களில் கொழும்பு உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இதன்போது குறித்த கண்காட்சியில் ரத்தினக்கல் வர்த்தகர்கள் மற்றும் கொள்வனவாளர்கள் அதிக அளவில் பங்கு பெற்றனர். இதில் சுமார் 2000க்கும் அதிகமான கொள்வனவாளர்கள் கலந்து கொண்டு 100 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த கண்காட்சியின் போது 20 கரட் நீல ரத்தினம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதன் மதிப்பு 2.5 கோடி ரூபாயாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.